சேலையை போட்டு சேலைக்கு பக்கத்தில் ஒரு பையை போட்டு அதில் உதயநிதி படத்தை போட்டாங்க. ஏன்னா அவருக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும், சுடிதார்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு பிடிச்ச விதமாக சேலை சுடிதார் படம், பக்கத்தில் ஒரு பையில் உதயநிதியின் படம், உதயநிதி அந்த சேலையை பார்க்குற மாதிரி போஸ் வச்சு போட்டிருக்காங்க. பிங்க் பஸ்ஸை தான் ஜெயிக்குங்கிறாரு. பிங்க் பஸ்ஸில் யார் வரா அப்படி இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த இலவச பஸ் இருக்குல்ல பெண்கள், அது பிங்க் பஸ். அது இவங்க பஸ்ஸு அதான் கருணாநிதிக்கு தான் எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அதனால பிங்க் பஸ் அரசாங்க பஸ்ஸு இவங்க பஸ் தான், பிங்க் பஸ்ஸு தான் ஜெயிக்கும். அதையும் ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்காங்க. அறிவாலயங்கள் எல்லாம் மற்றவர்கள் நிலத்தை அபகரித்து கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். உங்களுக்கு அறிவாலயத்தெல்லாம் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை தகுதி இல்லை. பல பேருடைய வயிற்றெரிச்சல் உங்கள் அறிவாலயங்களிலும் முரசொலியிலும் இருக்கிறது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நாளைக்கு நம்ம ராமசாமி பிறந்த நாள். ஈவே ராமசாமி செப்டம்பர் 17 பிறந்தார். அதனால் 17 நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா 1ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 8 வரும். 8னா சனி. சனியில் பிறந்தவங்க நல்லவங்களும் இருக்காங்க. எம்ஜிஆரும் 17 தான் பிறந்தார், 1/7 ஜனவரி. அவங்கெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். இவர் அந்த சனியோட சனி பிடிச்சி போச்சுன்னா என்னென்ன வேலை பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவனுக்கு சனியம் பிடிச்சி போச்சுடான். அந்த மாதிரி சனியம் பிடிச்சதில் இந்த ஈவேரா தான் முதல் ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், நாளைக்கு நம்ம ராமசாமி பிறந்தனால நம்ம சமூக நீதி நாளாக கொண்டாடணுங்கிறார். சமூக நீதி நாள். பாவம் பட்டியலினத்து மக்கள் என்ன சொன்னார் தெரியுமா? ஜாக்கெட் விலைலாம் ஏன் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலினத்து பெண்கள்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் ஏறி போச்சு அப்படின்னு. ஆக பட்டியலினத்து மக்கள் அவர் நிந்திச்சு பேசினார். அப்போ அவருக்கு பிறந்த நாளை போய் சமூக நீதி நாள்னு இவங்கெல்லாம் வச்சு கொண்டாடுறோம். அது எப்படி சரியாக வருமா? அதோட உறுதிமொழி வேறு எடுக்கிறாங்க. அவர் ராமசாமி பிறந்த நாளைக்கு உறுதிமொழி. எங்கே உறுதிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி பூத்துலலாம் போய் உறுதிமொழி எடுத்தாங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இருக்குது. அந்த வாசலில் போய் திமுக ரவுடிங்கள்லாம் போய்கிட்டு நான் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏன்னா போய் வாக்குச்சாவடியில் போய் உறுதிமொழி எடுக்கிறீங்க? அவர் தலைகுனிய விடமாட்டேன்னா அண்ணா அறிவாலயத்தில் போய் உறுதிமொழி எடுங்க. அது ஏன் போய்கிட்டு பாவம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் பசங்க படிக்கிறதுலாம் வாக்குச்சாவடியில் போய் உறுதிமொழி எடுத்தாங்க. இப்போ நாளைக்கு இவர் என்ன சொல்லிட்டார், அப்படியே வாக்குச்சாவடியிலேருந்து எல்லோரும் அங்கங்கே திமுக இதுக்கெல்லாம் போயிருங்க ஆஃபீஸுக்கு, அங்கே போய் உறுதிமொழி எடுங்க அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு இந்த கூட்டம் பூரா அந்த திமுக அலுவலகத்தில் போய் உறுதிமொழி எடுக்கிறாங்க ராமசாமிக்கு பிறந்த நாளுக்காக. ராமசாமி பிறந்த நாளைக்கு 5 உறுதிமொழி எடுங்கிறார் ஸ்டாலின். மொத்தம் 5 உறுதிமொழி. 5 பேசணுமா? என்னென்ன தெரியுமா? அவங்க 5 உறுதிமொழி எடுக்கிறது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ராமசாமி பொருத்தமானவரானும் பார்ப்போம். ஸ்டாலின் சொல்கிறாரு, 5 விஷயத்தை நீ முக்கியமாக உறுதிமொழி எடு நம்ம திமுகக்காரங்கிறாரு. என்னன்னா சமத்துவம், அதை உறுதிமொழியில் எடுக்கணுமா? ஏன்னா ராமசாமி சமத்துவமாக இருந்தாராம், எல்லாத்தையும் சமமாக பார்த்தாராம். பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாப்பானை அப்படின்னு சொன்னால போய் எப்படி சமத்துவத்தை சொல்ல முடியும்? சமத்துவத்தை பேசுபவராக இருந்தால் எல்லா மதத்தினரையும் எல்லா ஜாதியையும் ஒன்றாக பார்ப்பவர் தானே சமத்துவத்தை பற்றி பேசுவா. இது தகுதி இருக்குது. இருந்தாலும் பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாப்பானை அப்படின்னு சொன்னால சமத்துவம்னு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா, அடுத்தது சமதர்மம், அதை பற்றி உறுதிமொழி எடுக்கணுமா? சமதர்மம், தர்மத்துக்கு இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? 73 வயசில் கல்யாணம் ஆனால தர்மத்தை பற்றி பேசலாமா? வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணாலும் தர்மத்தை பற்றி பேசலாமா? சமத்துவத்தை பற்றி பேசவும் உங்களுக்கு யோகியதை கிடையாது, சமதர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கும் யோகியதை கிடையாது. அடுத்தது சகோதரத்துவமா, அதை ராமசாமி ஃபாலோ பண்ணாருங்கிறாரு ஸ்டாலின். சகோதரத்துவத்தை பற்றி பேசடாங்கிறாரு.
உறுதிமொழி எடுறாங்கிறார். நம்ம ராமசாமி கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டிய சக்தின்னு சொன்னார். சகோதரத்துவத்துக்கும் அப்புறம் அவருக்கு என்ன சம்பந்தம்? பாவம் அந்த ரெண்டு இவங்களையும் அழிக்கப்பட வேண்டியவர்கள்னு விடுதலையில் எழுதியிருக்கார். என்கிட்ட காப்பி. அப்போ சகோதரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கா? அடுத்தது பகுத்தறிவான், அதை பற்றி உறுதிமொழி எடுக்கணுமா? பகுத்தறிவுனா சாமி இல்லைன்னு சொல்லுது. நம்ம ராமசாமி இதில் அதுதான் மெயின். சாமி இல்லை என்று சொல்பவன் பகுத்தறிவாளன். சாமியை கும்பிட நம்மெல்லாம் முட்டாள்ன்ட்டார் ராமசாமி. அந்த பகுத்தறிவாளன், பகுத்தறிவை புகுத்தியவரான். ஆனால் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது திருப்பதியிலேருந்து லட்டு கொண்டு கருப்பு கையில் கட்டிட்டு எடுக்கிறாரு. எங்கே போச்சுப்பா உங்கள் பகுத்தறிவு? உங்கள் பகுத்தறிவு நீங்களாம் பகுத்தறிவை பற்றி பேசலாமா? அதனால் பகுத்தறிவும் கிடையாது நீங்கள் யாரும் அதை இது பண்ணுறதில்ல. அடுத்தது சுயமரியாதையாம். மரியாதை, ராமசாமிக்கு மரியாதை எப்படியாச்சும் தெரிஞ்சதா? போகிற வரவனெல்லாம் டே வெங்காயம் பாரு, மரியாதையே தெரியாதாரு. அது போயிட்டு சுயமரியாதையாம். அதை பற்றி உறுதிமொழி எடுக்கணுமா? உங்கள் திமுககாரனுக்கும் சரி, அதுக்கு அதிகாரனுக்கும் சரி, ராமசாமிக்கும் சரி, கருணாநிதிக்கும் சரி, யாருக்குமே மரியாதைங்கிறதே கிடையாது. வாயை திறந்தால் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஆனால் சுயமரியாதையை பற்றி உறுதிமொழி எடுக்கணும். அப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் ராமசாமி சொன்னாராம். இதுவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களாம். எல்லா ஊரும் இவங்க ஊர் மாதிரியாம். அப்படின்னா எம்ஜிஆர் ஏன் மலையாளத்தானும் உங்கள் அப்பா திட்டினார்? மலையாளத்தானா கேரளாவும் நம்ம ஊருன்னு தான் நினைக்கணும். யாதும் ஊரே தானே. உங்கள் அப்பா மலையாளத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அதை மீறியவர்கள் தானே நீங்கள். அதனால் இதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை. உறுதிமொழி எடுக்கிறது வேஸ்ட்டு. அதனால் ராமசாமிக்கு நீங்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாடுங்க. நீங்கள் தீபாவளிக்கு எப்படி வாழ்த்து சொல்ல மாட்டீங்களோ, விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து சொல்ல மாட்டீங்களோ, நாங்களும் ராமசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டோம். அதனால் ராமசாமி சாமிகளை செல்பால் அடித்தவர், அவர் எங்களது எதிரி. அதனால் அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டோம். திமுக அணி மட்டும் வாழ்த்து சொல்லிக்க அப்படிங்கிறது ராமசாமி பிறந்த நாளுக்கு நம்முடைய கருத்து, முதல் கருத்து. அடுத்தது நம்ம கரூரில் செந்தில் பாலாஜி சொன்னார்ல, முப்பெரும் விழா. அதாவது விஜய்க்கும் கொஞ்சம் கூட்டம் நிறையா வந்துருச்சு, வயிறு எரியுது, நம்மளும் கூட்டம் கூட்டி காமிக்கணுமே. விஜய்க்கு வந்தது தானாக வந்த கூட்டம், அவங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் கூட்ட போகிற கூட்டம் காசு கொடுக்க போகிற கூட்டம். அதுவும் செந்தில் பாலாஜி நடத்தினா தெரிய வேணாமா? அதுக்குள்ள உண்மை, நேர்மை, நியாயமெல்லாம் அது இருக்காது. எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம், இதுதான் இருக்கும். அதனால் 100 ஏக்கர் நிலத்தை வளைச்சிட்டாங்களாம். அது பாருங்கள், செந்தில் பாலாஜி பினாமியாக தான் இருக்கும். அங்கே வந்து போட போகிறாங்களாம் மாநாடு. ரெடி பண்ணிட்டார். ஒவ்வொரு திமுக காரங்களும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வார்டுக்கு 1000 பேரை கூட்டிகிட்டு வரணுமா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயாம். டாஸ்மாக்லேருந்து இன்றைக்கி சரக்குகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு பிரியாணி. அது செந்தில் பாலாஜிக்கு சொல்லவா வேணும்? அது 20,000 பேர் 25,000 பேருக்கெல்லாம் பிரியாணி போட்டு வருது தானே. அதனால் திமுககாரனுக்கு எப்படின்னா, அதான் இப்போ முடிவு பண்ணிட்டாங்களாம், இவனுக்கு சட்டியில் வச்சு கொடுக்கக்கூடாது, திருடிட்டு போயிடுவான். அதனால் பொட்டலமாக போட்டு கையில் கொடுத்துருங்கப்பான்ட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரான், வரவனுக்கெல்லாம் பொட்டலமாக கொடுத்துரு, நீ கரண்டி அள்ளி போட்டினா கரண்டியை பறிச்சிடுவான், அப்புறம் அவனே அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு பொட்டலமாக பிரியாணி. டாஸ்மாகில் இருந்து இவங்க தானே, இவங்க ஆட்சி தானே ஃப்ரீ. அதுக்கு அடுத்தது 1000 ரூபாய், ஒரு வார்டுக்கு 1000 பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கட்டளையிட்டு விட்டாராம். அதுக்கப்புறம் என்னென்னா, யூனிஃபார்ம், ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணுமா. அதை ட்விட்டரில் படம் வேறு போட்டு விட்டாங்க. அந்த சேலை எப்படி, அந்த சுடிதார் எப்படி, அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதுதான் சேலை. திமுக மகளிருக்கு, மகளிர்னு சொல்ல 1,00,000 பேர் வருவாங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம்னு சொல்லி சேலையை மட்டும் போட்டு விட்டாங்க. நாங்கள் பயந்துட்டோம், ஆம்பளைக்கும் சேலையை கட்டி விட்டுருவாங்களோ, சுடிதார் போட்டு விட்டுருவாங்களோ, என்னையா அது, எல்லோருக்கும் யூனிஃபார்ம்னு சொல்லிவிட்டு வெறும் சேலையை மட்டும் போடுறாங்க. சேலையை போட்டு சேலைக்கு பக்கத்தில் ஒரு பையை போட்டு அதில் உதயநிதி படத்தை போட்டாங்க. ஏன்னா அவருக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும், சுடிதார்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு பிடிச்ச விதமாக சேலை, சுடிதார் படம், பக்கத்தில் ஒரு பையில் உதயநிதியின் படம், உதயநிதி அந்த சேலையை பார்க்குற மாதிரி போஸ் வச்சு போட்டிருக்காங்க.
கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியா, அமைச்சர் மின்சாரம், ஆய்வுத்துறை, மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி மந்திரின்னு போடுறாங்க. அந்த பையில் எவன் கேட்க போகிறான்னு மந்திரி பேரை போட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டு உதயநிதி படம் போட்ட பை, உதயநிதி பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி சிகப்பு சேலை, அப்புறம் சிகப்பு சுடிதார் எல்லாம் போட்டாங்க. எல்லோரும் தப்பாக நினச்சி சொல்லுவாங்க, ஆம்பளையும் சேலையை கட்டி விட வர சொல்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மளை மாதிரி ஆளுங்கன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தாமதமாக இன்றைக்கி சாயங்காலமாக ஒரு வேஷ்டி சட்டையை போட்டு விட்டாங்க திமுக உட்காரங்களுக்கு. அந்த வேஷ்டி சட்டை பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு இனாமா ரேஷன் கடையில் கொடுக்குறான் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வேஷ்டி சட்டை போட்டுட்டு நடத்த போகிறாங்களாம் பெரிய அளவில். இவன் கூட்டத்தை கூட்டுறது தான் எப்படின்னு நமக்கு தெரியும்ல. என்னமோ விஜய்க்கு போட்டியா ஒரு கூட்டத்தை வச்சு இப்போவே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இவங்க 30 விழா நடத்தி எண்ணத்தை கிழிக்க போகிறான். இதனால் நாட்டுக்கு என்ன வரப்போகுது? கொள்ளையடித்த பணத்துலேருந்து பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறான். டாஸ்மாக்கு சரக்குலேருந்து ஃப்ரீயாக எடுக்க போகிறான். ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்க போகிறான். 1,00,000 சீட்டு. அந்த 1,00,000 சீட்டுக்கு ஆர்டர் கொடுத்தா அவன் துண்டை காணோம் துணியை காணான்னு ஓடுறான். அப்பாவும் ஆளு பூரா சேரை தூக்கிட்டு போயிடுவான், ஏற்கனவே தூக்கிட்டான்னு. அதனால் 1,00,000 ரூபாய்க்கு நீ என்ன பண்ண, 1,00,000 சீட்டுக்கும் சேரோட விலையை கொடுத்துருன்ட்டானோ. சேரோட விலை ஒவ்வொருத்தர் 150 ரூபா 200 ரூபா ஒரு சேர் 2 கோடியை கொடுத்துரு. சேருன்னு 10 ரூபா திரும்பி வந்தால் உனக்கு திருப்பி கொடுக்குறேன், உடச்சிட்டா கழிச்சுக்குவேன் அப்படின்ட்டான். அதுக்கும் சரின்ட்டாங்க. பிரியாணி சமைக்கிறவன்னு சொல்லிட்டான். பொட்டலம் கட்டினா கொடுக்குறேன் உன் ஆளுக்கு, சட்டி கரண்டியில் வைக்க முடியாதுன்ட்டானோ. சரிண்ணா அதுக்கும் சரின்ட்டாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரான், டே வாழை மரம் கட்டாத நம்மளால் வெட்டி தூக்கிட்டு போயிடுவான், அதனால் காய்கறி வைக்காத வெட்டி தூக்கிட்டு போயிடுவான், அதனால் முத்தமிழ் மாநாட்டில் சும்மா வெறும் பந்தலை போடுன்ட்டாங்களாம். அதனால் வேகமாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கு மிகவும் அவசியமான இவர்களுடைய முப்பெரும் விழா நாட்டுக்கு ரொம்ப அவசியம் இல்லை, நடக்க போகுது. ஊரை ஏமாத்துறதுக்கு விஜய் ஒரு கலக்கிட்டார. உங்கள் கலக்கில் தான் ஜனங்களுக்கு தெரியுமே, எல்லாம் கூட்டக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது. அதனால் உங்கள் முப்பெரும் விழா நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது நம்ம சின்ன பையன் உதயநிதி இன்றைக்கி ரொம்ப வளரி இருக்காப்புல. எவனையோ ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, ஒரு முட்டாள மனநிலை பாதிக்கப்பட்டவனை. அவன் தப்பாக எழுதி கொடுக்குறான். நம்ம என்ன தப்புன்றது? உதயநிதியை திட்ட முடியாது, ஏன்னா உதயநிதிக்கு இதெல்லாம் தெரியாது. அப்பாவுக்கும் பையனுக்கும் எழுதுறதும் தெரியாது, கொஞ்சம் கற்பனை இதெல்லாம் பண்ண தெரியாது. அவங்க அப்பாவோட சரி, அவங்க தாத்தா உதயநிதி தாத்தாவோட சரி, இவங்களுக்கு எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த முட்டாள் முட்டாள்தனமாக எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்ன உலக இருக்காருன்னு இப்போ ஒன்று பார்ப்போம். எடப்பாடி என்ன சொல்கிறாரு? எடப்பாடி என் வாயை கிளறுகிறாருங்கிறாரு. எடப்பாடி என்னை வம்புழுக்கிறாருங்கிறாரு. உங்களுடைய கட்சியே விரைவில் ஆம்புலன்ஸ் போகும்போது, பாஜகவுடைய ட்ரீட்மெண்ட்னால நீங்க விரைவில் உங்களுடைய இயக்கமே ஐசியூக்கு போகும்போது கிட்டத்தட்ட போயிடுச்சு. இப்போ வெண்டிலேட்டர், அதுக்கு மேலே நான் பேச விரும்பல. என் வாயை பிடுங்கிறது தான் அவருக்கு வேலையே. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வாயை கலர்னது யார்? வம்பு இழுத்தது யார்? இந்த உதயநிதி தான் ஆம்புலன்ஸில் உங்கள் கட்சி போக போகுது, உங்கள் கட்சி ஐசியூவில் அட்மிட் ஆக போகுதுன்னு வாயை கலர்னது உதயநிதி. அதுக்கு பதில் சொன்னால் அவங்க வாயை கலர்றாங்கன்னு இந்த சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ வாயை கலர்னதே அவர் தானே. அடுத்தது என்ன சொல்கிறாரு? நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது. என்னமோ ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துட்டான், அதில் காமெடி வருதான். நீங்களே பொதுச் செயலாளருங்க, அது அப்போ தான் எங்களுக்கு நல்லது. உடனே அங்கே ஒரு 10 பேர் இன்னும் கையை தட்டுறான். அவன் மூஞ்சில் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்குது, என்னமோ இவர் சொந்தமாக பேசுகிற மாதிரி அப்படின்னாரு. வாயை கிளறினது யார்? உதயநிதி. அவங்க யாரும் வாயை திறக்கிறதில்ல. இவர் வாயை கிளறிட்டு எங்களை வம்புக்கு இழுக்கிறார் அப்படின்னு மற்றவர்களே குறை சொல்கிறாரு. அடுத்து ஜோக்கடிக்கிறார். இவரை போய் இந்து அறநிலையத்துறையில் கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கே இவரை போய் நம்ம எடுபடி சார்பாக இவரை கூட்டிகிட்டு போயிட்டார் பேசுகிறதுக்கு. இவரை கூட்டிகிட்டு போகலாமா? இவர் போய் அந்த மணமக்களை வாழ்த்தினா மணமக்கள் உருப்படுமா வாழ்க்கை? இவர் என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு. அங்கே போகிறாரு. அங்கே போய் அது அறநிலையத்துறை கோயில்கள் சார்பில் நடக்குது. அவர் யார்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், ஏமா நீங்கள் முன்னாடியே லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாராம்.
அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் சார் பத்தியா அப்படின்ட்டு மேடையில் பேசுகிறாரு. யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல, அவ்வளவு காதல் திருமணங்களை அந்த செயற்பாடு நடத்திட்டு இருக்காங்க. இது இந்து அறநிலையத்துறை திருமணம் மட்டுமல்ல, இது காதல் திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு அப்படின்ட்டு. ஏன்னா கோயில்களில் நிறைய கட்டுப்பாடு இருக்குது. திருமணம் இப்போ யாருமே கோயிலுக்கு போட முடியாது. அது இந்த உதயநிதிக்கு என்னத்தை தெரியும், ஜீவோ போட்டாங்க. 2 பெற்றோர்களும் கையெழுத்து போட்டால் தான் திருமணம். அப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய திருமணம். இவர் அங்கே போய் நீங்கள் லவ் பண்ணீங்களான்னு கேட்டு காதல் திருமணத்தை நான் தான் நடத்தி வைக்கிறேன், நான் காதல் திருமணம் பண்ணவேன். ஏன்னா காதல் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் பண்ணவங்க நீங்கள் சொல்லலாமா? காதல் திருமணம் பண்ணவங்க மனைவி மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. உங்கள் கதை தான் தெரியுமே. காதல் திருமணம் பண்ணிட்டு சினிமா நடிகை கல்யாணம் பண்ணணுன்னு பாலிடல் குடிச்சிங்கலாம் செய்தி வந்தது. அப்புறம் சிகரெட் இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்குது, கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்குது, கதை நிறையா இருக்குது. துபாயில் 50 கோடி வீடு, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் காதல் திருமணத்தை பெருமையாக பேசக்கூடாது. காதல் திருமணம் பண்ணவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் காதல் திருமணத்தை பெருசாக பேசி சொல்கிறார். அதனால் அறநிலையத்துறை புனிதமானது, கோயில்கள் சார்பில் இருக்கிறது. அங்கே காதல் திருமணம் நேர்வழியாக நடக்கும் திருமணம் தான் அங்கே அங்கீகரிப்பார்கள். அது கூட தெரியாமல் இவரை போய் மேடையில் ஏற்றி விட்டு இந்த சேகர் பாபு அங்கேயும் போய் உளறி கொண்டிருக்கிறார். அப்புறம் இந்த நிறையா வளர்கிறார் ஒன்றா சொல்லுவோம். அதுக்கடுத்தது அதிமுகவை கிண்டல் பண்ணுறார் யோகியர்கள். என்னென்னா ஐபிஎல் விளையாடலாமா அதிமுக, அங்கே அத்தனை அணி இருக்கான் யோகியர்கள். என்ன அணின்னா அங்கே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி இருக்கான், இபிஎஸ் அணி இருக்கான், டிடிவி அணி இருக்கான், அதுக்கப்புறம் இவங்க சசிகலா அணி இருக்கான், அப்புறம் இவங்க தீபா அணி இருக்கான், தீபாவோட டிரைவர் அணி இருக்கான். தீபா அரசியல் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எந்த முட்டாள் எழுதி கொடுத்தான் தீபா அணின்னு? தீபா டிரைவருக்கு ஒரு அணியா? தீபா டிரைவர் என்ன அதிமுகவில் இருந்தாரா இல்லை பிரிஞ்சு போனாரா? எந்த முட்டாள் எழுதி கொடுத்தான்? இவங்கெல்லாம் ஐபிஎல் விளையாடலாமா? அதிமுக வச்சு ஐபிஎல் மாதிரி ஒரு ஏபிஎல் நடத்தலாம், ஏடிஎம்கே பிரீமியர் லீக்னு. அத்தனை அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, புதுசு தீபா அணி. உங்கள் கட்சி எடுப்போமா? உங்கள் கட்சி உங்கள் கதை சொல்லவா? உதயநிதி இந்த எழுதி கொடுத்த முட்டாள்கிட்ட போய் சொல்லுங்கள் நான் சொல்கிற கதையை. முதல்ல தீகா, நம்ம ராமசாமி ஆரம்பித்தது தான் தீகா, அதுதான் முதல்ல கட்சி. அதிலிருந்து உங்கள் அண்ணாதுரை, உங்கள் கருணாநிதி எல்லாம் அந்த 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாருப்பா, வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு. நாங்கள் தனியாக பிரிந்து புது கட்சியை ஆரம்பிக்கிறோம். இன்னும் முதல்ல உங்கள் அணி உருவாச்சு. உங்கள் அணி உருவானதே கல்யாணம் இதுக்கு வளர்ப்பு பொண்ணு. ஆனால் ராமசாமி என்ன சொன்னார், இவங்க கல்யாணத்துக்கும் போகல வளர்ப்பு பொண்ணுக்கும் போல சொத்தை கொள்ளையடிக்க பார்த்தாங்க, நான் கல்யாணம் பண்ணி வாரிசை உருவாக்கிட்டேன், சொத்து கையை விட்டு போச்சுங்கிற வயிற்றுச்சல்ல ஆரம்பித்தாங்கன்னு சொன்னார். ஆக தீக்காலேருந்து வந்தது உங்கள் கட்சி திமுக. 2 அணி ஆச்சா? 3வது அணி உங்கள் அப்பா அண்ணா இருக்கும்போது ஈவேக்கு சம்பத், சொல்லின் செல்வர், அவர் அவ்வளவு நல்லா பேசுவார். ஈவேகே சம்பத் உங்கள் தாத்தாவோட டார்ச்சர் தாங்காமல், உங்கள் தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? அவரை சொன்னால் கேவலம், நல்ல மனிதர். உங்கள் தாத்தா பண்ண இது தாங்காமல் நம்ம உங்கள் ஈவேக்கு சம்பத்தும் நம்ம கண்ணதாசன் இவங்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு அப்போவே ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அது 3வது அணி. திமுக ஈவேக்கு சம்பத் உருவாக்கின தனி அணி. அதுக்கப்புறம் 4வது அணி எம்ஜிஆர் உங்கள் தொந்தரவு தாங்காமல், உங்கள் அப்பா தொந்தரவு, உங்கள் தாத்தா தொந்தரவு தாங்காமல், டார்ச்சர் தாங்காமல் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது 4வது அணி. அதுக்கப்புறம் 92, 93 உங்கள் வைகோ, அவர் உங்கள் தொந்தரவு தாங்காமல் அவர் போய் மதிமுக அப்படின்னு ஆரம்பித்தார். 5வது அணி. இப்போ அதிலேருந்து பிரிஞ்சு மதிமுக இந்த மல்லை சத்யா போய் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். ஆக பீஸாக பிரிஞ்சது உங்கள் கட்சி. 6 அணியாக பிரிஞ்சது. இங்கே நீங்கள் என்னமோ அந்த ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் பிரிஞ்ச உடனே சசிகலா ஒரு அணியா? சசிகலா அணின்னு யாரையா சொன்னது? சசிகலா என்ன தனி கட்சி ஆரம்பித்தாங்களா? தீபா அணியா? அதில் சும்மா இது மேடையில் இது இருக்குன்னு ஒரு முட்டாள் எழுதி கொடுத்தானோன்னே அதை வச்சுக்கிட்டு பெருசாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அறிவாளி எழுதி வாங்குங்க, என்னமே அடி முட்டாள்கிட்டெல்லாம் எழுதி வாங்காதீங்க. ஐபிஎல் விளையாட வேண்டியவங்க நீங்கள்,
கிரிக்கெட்டில் ஐபிஎல் விளையாட வேண்டியது நீங்கள் 6-7 பிரிஞ்சு கிடந்தது. அதில் உருப்படி எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் நீதிக்காக வெளியில் போனார். அதனால் வெக்கம் இல்லாமல் அணிகளை பற்றியும் கட்சி பிளவுபட்டதை பற்றியும் பேசாதீங்க. உங்கள் கட்சி பிளவுபட்டதை விடையா மற்ற கட்சி பிளவாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக நம்ம பாலிடால் உதயநிதிக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது பாமக கட்சி ஒற்றுமையாக இருக்கணுமா? நல்லா யோசிங்க. உதயநிதி ஏன் பாமக கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு? எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா என்ன? உங்க புரிஞ்சுக்கங்க. என்னென்னா உங்கள் இது இருக்குது பாருங்கள், சேப்பாக். இந்த சேப்பாக் தேர்தலில் போன தடவை அதிமுக நின்றுச்சுன்னா நம்ம தோற்று போயிடுவோன்ட்டு உதயநிதி என்ன பண்ணார்? அப்பா நான் நிற்க மாட்டேன், தோற்று போயிடுவேன்னு. அப்பா எவ்வளோ சொன்னார்? 20,000 கள்ள ஓட்டு அதில் வச்சுருக்கேன்டா, எல்லாம் போலி ஓட்டு வச்சுருக்கேன், செத்தவன்லாம் சேர்த்துருக்கேன், வீடு காலி பண்ணவன்லாம் சேர்த்துட்டேன், டபுள் என்ட்ரி ஒரு ஆளுக்கு 2-3 எல்லாம் வச்சுருக்கேன், எப்படியும் 20,000 ஓட்டு நம்ம போட்டுருவோம் கள்ள ஓட்டை, நீ ஒரு 10,000 15,000 வாங்கினா ஜெயிச்சுருவேடான்னு. நான் அப்போ உதயநிதி முடியவே முடியாதுப்பா, நான் நிற்க முடியாதுப்பா, அது அதிமுக நான் தோற்று போயிடுவேன்ப்பான்னாரு. அப்போ தான் ஸ்டாலின் என்ன பண்ணார்? ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசி நீங்கள் எப்படியாச்சும் அதிமுகவோட கூட்டணி வச்சுருங்க, கூட்டணி வச்சு இந்த சேப்பாக்க கேட்டு வாங்குங்க அப்படின்னு. ராமதாஸ் டன்னுன்ட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதிமுக சேப்பாக்க கொடுங்கங்கிறது. அவங்க கிடைக்கிறாங்க, அங்கே உதயநிதியில் நிற்க போகிறாங்க, அவங்க கோடியாக செலவு பண்ணுவாங்களே, இவங்க ஏன் சேப்பாக்க போய் கேட்குறாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது அண்டர் கிரவுண்ட் டீலிங். கேட்டு பாமகவுக்கு சேப்பாக்க வாங்கி ஸ்டாலின் அதிமுக நிற்கலை, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது, அப்போ செயல்பா நிற்கலைன்னு நின்னார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா இருந்தால் தான் அவங்க சதி திட்டமெல்லாம் பண்ண முடியும். ஸ்டாலினுக்கு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சீட்டு வாங்குவாங்க, உதயநிதிக்கு எடுத்து சீட்டு வாங்குவாங்க. அப்போ அதிமுக அவங்கெல்லாம் வந்தால் தோற்று போயிடுவாங்க. அதனால தான் பாமக நல்லா இருக்கணுங்கிறார் உதயநிதி. அப்போ தானே இவங்க ஜெயிக்க முடியும் அந்தந்த தொகுதியில். அதனால் அதுலேயும் சுயநலம் பார்த்துக்கணும். அடுத்து பஸ்ஸை பற்றி பேசுகிறார். இவர் பச்சை பஸ்ஸாம் எடப்பாடி, இவர் விஜய் ஆரஞ்சு பஸ்ஸாம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? பச்சை பஸ்ஸு ஆரஞ்சு பஸ்ஸு இதெல்லாம் எங்களை ஜெயிக்க முடியாது, நாங்கள் பிங்க் பஸ்ஸுங்கிறது. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸு, ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ஸு. ஆனால் நான் சொல்கிறேன், கடைசியாக எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. பிங்க் இவர் அப்பாவும் அம்மாவும் அவரும் அப்பாவும் ராஜகுமாரர்கள், உலகமாக கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் பஸ்ஸில் வருவாங்களா? அவங்கெல்லாம் பஸ்ஸில் வர்றாங்க. இவர் அப்பா காரு 6 கோடி ரூபா காரில் வர்றாரு, பையன் 6 கோடி ரூபா காரில் வர்றாங்க. இவங்க பஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களாச்சும் ஆரஞ்சு பஸ்ஸு பச்சை பஸ்ஸுன்னு வர்றாங்க. அதனால் பஸ்ஸை சொல்ல முடியலை, பிங்க் பஸ்ஸை தான் ஜெயிக்குங்கிறாரு. பிங்க் பஸ்ஸில் யார் வரா அப்படி இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த இலவச பஸ் இருக்குல்ல பெண்கள், அது பிங்க் பஸ், அது இவங்க பஸ்ஸு. அதான் கருணாநிதிக்கு தான் எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அதனால் பிங்க் பஸ் அரசாங்க பஸ்ஸு இவங்க பஸ் தான், பிங்க் பஸ்ஸு தான் ஜெயிக்கும். அதையும் ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். பிங்க் பஸ் அரசாங்க பஸ் இல்லை, பெண்களுக்கான இலவச பஸ் இல்லை. அது ஜெயிக்கும்னா பெண்கள் ஜெயிச்சதாக தானே அர்த்தம், இவங்க ஜெயிச்சதா எப்படி அர்த்தம்? அதை ஒரு முட்டாள் எழுதி கொடுத்துருக்கான். அதையும் பேசுகிறார், ரொம்ப விவரமாக பேசுகிறதா போட்டு வளரிக்கிட்டே இருக்கார். பதில் சொல்ல ஆள் இல்லை. ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு ஒவ்வொரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதியாக போச்சு. நம்ம இப்போ பேசினா எவனும் பேச மாட்டான் அப்படின்னு இப்படியும் உளறி கொண்டு இருக்கிறார். அதனால் உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன்னா, வாயை மூடுங்க, எலெக்ஷன் வர. நீங்கள் வாயை திறந்து இதே மாதிரி பேசுனீங்கன்னா அது பூரா அதிமுக பாஜகவுக்கு ஓட்டுக்களாக மாறும், விஜய்க்கு ஓட்டுக்களாக மாறும். வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தாலே கொஞ்சம் ஓட்டு வந்தால் நீங்கள் காப்பாற்றலாம் அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது, இன்றைக்கி அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாளாக அதையும் கொண்டாடுறாங்க. தாஜ்மஹால் கூட திறக்கப்பட்ட நாளாக கொண்டாடினதான் எனக்கு இது இல்லை. தாஜ்மஹால் எப்போ கட்டினா ஷாஜஹான்னு அதை திறக்கப்பட்ட நாள்னு கொண்டாடினா ரைட்டு, ஏன்னா அது உலக அதிசயத்தில் ஒன்று. இவன் அண்ணா அறிவாலயத்தை இன்றைக்கு தான் திறந்தாங்கன்னு அதையும் கொண்டாடுறான் திமுக. அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாள் இரும்பு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்களாம். பாவிங்கள உங்கள் கதை.
ஒரு ஜமீன்தார்கிட்ட இருந்து உங்கள் அப்பா முதலமைச்சர் இருக்கும்போது பயமுறுத்தி அந்த இடத்த பூரா எழுதி வாங்கி என்ன வேலை பண்ணீங்க? பயமுறுத்தி எழுதி வாங்கினாங்க. கார்பரேஷனுக்கு சேர வேண்டிய நிலத்தெல்லாம் வந்து இவங்க வந்து ஆட்டையை போட்டாங்க. ஜமீன்தார் நிலத்தை ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டே கட்டின நிலம்னா அதுதான். அது மட்டும் இல்லாமல் 2Gயில் கோடி கோடியாக பணம் சூட்கேஸாக கொண்டாந்து அந்த அண்ணா அறிவாலயத்தில் தான் அடுக்கி வச்சாங்க. அது என்ன பெரிய, அது வந்து ஒரு அவமான சின்னம். அது என்ன பெரிய நேஷனல் இதுவா, தேசிய சின்னமா? அது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணா அறிவாலயம் கட்டின நாள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தை மட்டுமா அப்படி கட்டினீங்க? முரசொலியில் என்ன அக்கிரமம் பண்ணீங்க? பட்டியலினத்து மக்களுக்கு போக வேண்டிய பஞ்சமி நிலம், அதை போய் என்ன பண்ணீங்க? அதை போய் பஞ்சமி நிலத்தில் போய் முரசொலியை கட்டி கட்டிடமாச்சும் சொந்த பணத்தில் கட்டினீங்களா? அந்த வீராணம் திட்டத்துக்கு ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் பாவம் கடனை வாங்கி கான்ட்ராக்ட் இது பண்ணும்போது முரசொலி கட்டிடத்தை எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கட்டி கொடுன்னு அவன் கான்ட்ராக்டும் எடுத்து முரசொலி கட்டத்தை பெருசாக கட்டினான். நஷ்டமாகி வீராணம் திட்டம் தோல்வியாகி அப்போ கூட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? தற்கொலை பண்ணிட்டான். அவருடைய சமாதியில் கான்ட்ராக்டருடைய சமாதியில் எழுப்பப்பட்டது தான் உங்கள் முரசொலி. அது KN நேரு அறிவாலயத்தை வந்து கருணாநிதி அறிவாலயம்னு திருச்சியில் திறந்தார பாவம், பக்கத்தில் ஒரு டாக்டர் அவர் நிலத்தை ஆட்டையை போட்டு கருணாநிதி அறிவாலயம்னு திருச்சியில் கட்டினார் KN நேரு. கேட்க ஆள் இல்லையே. அந்த டாக்டருடைய பாவமே உங்களை சும்மா விடாத. அறிவாலயங்கள் எல்லாம் மற்றவர்கள் நிலத்தை வந்து அபகரித்து கட்டப்பட்ட நினைவு சின்னங்கள். உங்களுக்கு அறிவாலயத்தெல்லாம் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அடிப்படை தகுதி இல்லை. பல பேருடைய வயிற்றெரிச்சல் உங்கள் அறிவாலயங்களிலும் முரசொலியிலும் இருக்கிறது. நிச்சயம் அவர்களுடைய சாபம் ஒரு நாள் அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இந்த ராமசாமி, ஒரு ஸ்டாலின், உதயநிதி, சின்ன பையன் உதயநிதி, இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்களை பற்றியே இன்னொரு ஆள் இருக்கார், அவர் இன்னைக்கு உலகில் இருக்கார், சசிகலா. அவர் என்ன சொல்கிறாரு, இணைப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாம். அதிமுகவை இணைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இணைப்பில் எனக்கு நிறைய அனுபவம் உண்டு, பழக்கப்பட்டு விட்டேன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் இருந்த பிறகு அதிமுகவை இணைப்பதற்கு இவர் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. இப்படி ஒரு இந்த பொய்யை போய் சொன்னீங்கன்னா அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சசிகலா அவர்களே, எம்ஜிஆர் இறந்தவுடனே அதிமுக இணைப்புக்கு நீங்கள் பாடுபட்டீங்களா? எம்ஜிஆர் இறக்கும்போதும் உங்களுடைய நிலைமை என்ன? அப்போ தான் ஜெயலலிதாட்ட வந்து ஒட்டுனீங்க. ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் வந்து சிகிச்சை முடிஞ்சு வந்தோடனே எல்லோரும் ஆரம்பிப்பவங்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு நீங்கள் இறந்த உடனே என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதுனாங்க ஜெயலலிதான்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் அதை உண்மைன்னு நம்பி கோவப்பட்டு இருந்தார் ஜெயலலிதா மேலே. அப்போ உண்மை நிலையை விளக்குவதற்காக ஜெயலலிதா ஒரு கடிதத்தை எழுதி சசிகலாட்ட கொடுத்து விட்டாங்க. சசிகலா ஒரு மெசஞ்சர் மாதிரி போனார். அப்போ இந்த காலத்து புறாவோட காலில் கடிதத்தை கட்டி விடுவான். அது மாதிரி சசிகலா கையில் கொடுத்து ஜெயலலிதாவிட்ட போய் கொடுங்கன்னாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாங்களாம். அதனால் அதிமுக இணைப்புக்கு இவங்க தான் பாலம் கட்டினேங்கிறாங்க. எம்ஜிஆர் அதை வாங்கிட்டு போமான்ட்டார். வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்து விட்டார். இறந்ததுக்கப்புறம் நடந்தது என்ன? எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜானகி, VN ஜானகி அவர்கள் ஒரு அணி, ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணி. ஜானகி அவர்களுக்கு இரட்டை புறா, ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல், 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நின்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் 26 சீட்டு ஜெயித்தார். ஜானகி அன்றைக்கி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. எம்ஜிஆர் சொல்லியிருந்தார், ஜானகிட்ட சாகிறதுக்கு முன்னாடி, என் மரணத்துக்கு பிறகு அரசியலுக்கு வராது, உனக்கு அரசியல் ஒத்து வராதுன்னு சொல்லியிருந்தார். அவருடைய வாக்கையும் மீறி அவர் கட்சியில் தனியாக நின்னதை VN ஜானகி உணர்ந்து இது பண்ணி எல்லா கட்சியின் பொறுப்பையும் அவங்களே ஜெயலலிதாட்ட கொடுத்து அனுப்புனாங்க. நீயே கட்சியை வச்சுக்காங்க, இந்த சத்யா ஸ்டூடியோ மட்டும் எங்களுக்கு கொடுங்க, மற்றதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் ஜெயலலிதாட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ இங்கே எப்போ வந்து இந்த சசிகலா இணைச்சார் அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. கனவில் இணைத்தாரா? இல்லை. அதனால் சசிகலா அப்போ வந்து நோவாய்ஸ் இன் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அரசியலில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர், எதுவுமே அரசியலை பற்றி தெரியாதவர். அதனால் அவர் வந்துக்கிட்டு சந்தில் சிந்து பாடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி அதிமுகவை எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு இவங்க தான் இணைத்தார். அப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுமா? எம்ஜிஆர் இறக்கும்போது 31 வயசோ 32 வயசு.
32 வயசுலேயே அவ்வளோ அரசியல் ஞானம் வந்து விட்டதா? அதனால் எல்லாம் செத்து போயிட்டாங்கிறதுக்காக பொய்யே பரப்பாதீர்கள். அதிமுகவை இணைக்கும் அளவிற்கு உங்களுக்கு என்றைக்குமே அந்த அளவுக்கு திறமை இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆனதுக்கு பிறகு அந்த பதவியை பயன்படுத்தி நீங்கள் பேர் வாங்கிட்டீங்க, சொத்து சேர்த்துட்டீங்க. அதனால் அதிமுகவை நான் தான் இணைச்சேன் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு என்று சொல்லுவது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத சசிகலா அவர்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை வந்து கூண்டாசில் அடைக்க போகிறேன்னு போலீஸ்காரங்க ரெடி பண்ணாங்கன்னு செய்தி வந்தது. இதுக்கடையில் 100 வழக்கு போட்டாங்க போலீஸ். என்ன வழக்குன்னா, அவர் மேலே போட்டிருக்கேன் என்னென்னா, இவர் ஏற்கனவே நிலவரிப்பில் ஈடுபட்டார். அட பாவிங்களா, இந்த திருமாவளவன் ஆளுங்களை அடிக்க வந்தவங்கள திருப்பி தற்காப்புக்கு தாக்குனாருன்னா இப்படியா கேஸை போடுவீங்க? காவல்துறைன்னா மான மரியாதையே போகுது. பொய் கேஸாக போட்டிங்கன்னா என்னையே அர்த்தம்? நான் ஏன் பொய் கேஸாக போட்டேன்னு சொல்கிறேன்னா, கேஸை போட்டு ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் உயரதிகாரிகள் பண்ணுற கூத்து. ஸ்டாலின் சொல்கிறாரு, திருமாவளவன் ஆளை திருப்பி அடித்தாண்டா, அப்போ கேஸை போடுங்கிறாரு. அதுக்காக இப்படியா? உடனே வந்து நிலவரிப்பு ஒன்று போட்டு கேஸை போட்டாங்க. ராயப்பேட்டை போட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. சைதாப்பேட்டை இது மேஜிஸ்ட்ரேட்டு அவருக்கு மாலை போடணும். அவர் தான் உண்மையிலே மனிதாபிமானம் உள்ளவர், சட்டம் தெரிந்தவர். இன்னும் சில மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் இருக்கான் ஒஸ்ட்டு. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, மேஜிஸ்ட்ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னப்பா அவர் நிலவரிப்பில் ஈடுபட்டதுக்கு இதுவே ஆதாரமே இல்லையா அப்படிங்கிறார். இல்லை அவர் பண்ணியிருக்காருன்னா தூக்கி மூஞ்சில் அடித்து, ஆதாரமே இல்லைப்பா, வழக்கு தள்ளுபடி செய்கிறான்னு இவர் அனுப்பிட்டார். பாருங்கள் எவ்வளவு கேவலம். காரி துப்புறான்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஹைகோர்ட்டில் தான் இந்த குண்டர்கள் சட்டத்துக்கு காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் லெவல்லே போலீஸை காரி துப்புறாங்க. இப்படி போய் வழக்க போட்டு ஆளுங்கட்சிக்காரன் சொல்கிறானா இப்படியா இதாகிறது? போலீஸுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிஞ்சுக்கிறோம். பொய் கேஸ் போடாதீங்க. போலீஸ் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும். அரசியல்வாதிக்கு கைக்கூலியாக மாறாதீங்க. இதுக்கு வேறு வேலை போய் பாருங்கள். உங்கள் போலீஸுங்கிற ஒரு டிக்னிட்டி வேணாம்? முடியாது சார், இதில் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்ல வேணாமா? எவ்வளவு அசிங்கம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு சொல்லுகிறேன், சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, ஆதாரம் இல்லாமல் எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும் ரிமாண்ட் பண்ணாத, எஃப்ஐஆருக்கு ஆதாரம் இருக்கணும். இல்லைன்னா அந்த ரிமாண்டை வந்து இது பண்ணு, டிஸ்மிஸ் பண்ணு, ஜெயிலுக்கு அனுப்பாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல வந்து இப்போ ஃபாலோ பண்ணியிருக்காரு சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டு. அவருக்கு வந்து பாராட்டுதல்களை தெரிவிக்கும் அதே நேரத்தில் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுகளும் அலர்ட் ஆகுங்க. போலீஸ் பொய் கேஸை போடுறானா அலோவ் பண்ணாதீங்க, அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. காஞ்சிபுரம் இதில் கூட அந்த டிஎஸ்பியை வந்து இது பண்ண மேஜிஸ்ட்ரேட்டு மேலே நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆரே இல்லாமல் ஜெயிலுக்கு அனுப்புனது இந்தியாவிலேயே இல்லாத விஷயம், சட்டத்திலேயே இல்லாத விஷயம். அதனால் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே பொய் வழக்காக போடும் காவல்துறைக்கும் அவர்களை ஏவிவிடும் ஸ்டாலினுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.